Praise the Lord. Hallelujah. இயேசுவே நன்றி, இயேசுவே தோத்திரம். ஹல்லேலூயா. காலையில் என்ன பார்த்தோம்? நம்ம இரக்கம். இரக்கம்னா 5 காரியங்கள் சொன்னோம். மறுபடியும் நான் அது ரிப்பீட் பண்ண விரும்பலை. இனி இரக்கத்தை பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், இரக்கத்தை பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்ன காரியம் செஞ்சால் ஈஸியாக கடவுள் இரக்கத்தை பெறலாம். அது ஏற்கனவே ஒரு விஷயத்தை நான் சொன்னேன். அதாவது 2 காரியங்கள் செய்யணும்னு, அது ரிப்பீட் பண்ண விரும்பலை. ஒன்று புலம்பல், ஒன்று விம்மல், இன்னொன்று புலம்பல். அப்போ இரக்கத்தின் கடவுள் மேலிருந்து கீழே இறங்கி வந்து உனக்கு முத்தம், உனக்கு அரவணைப்பு, உன் குடும்பத்தில் ஆசீர்வாதம். அப்போ இரக்கத்தை பெறுவதற்கு செய்ய வேண்டிய முதல் காரியம் என்பது என்ன சொல்றது? பெருமூச்சு பிளஸ் புலம்பல். புரியுதுல்ல? இனி அதை ரிப்பீட் பண்ண வேண்டியதில்ல. மதலேன் மரியம்மாளை பற்றி தியானிப்போம். மதலேன் மரியம்மாளை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மதலேன் மரியம்மாளை பற்றி தெரியும்ல? அவள் எப்படி இரக்கத்தை பெற்றாள்? இரக்கத்தை எப்படி பெற்றுக்கொண்டார்? அழுதுகிட்டே இருந்தாங்க. யார் முன்னாடி? இயேசு முன்னாடி. இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. வேற இடங்களில் போய் அழுதா இரக்கம் ஒன்றும் கிடைக்காது. வேற இடங்களுக்கு போய் அழுதா என்ன கிடைக்காது? ஒரு சிலரெல்லாம் கத்தி கத்தி அழுவாங்க, ஐயோ ஐயோன்னு சொல்லி அழுவாங்க. அப்போ அந்த கண்ணீர் எங்கே போய் சேரும்? இப்போ வாழ்க்கையில் ஒரு துயரம், ஒரு சங்கடம், ஒரு சாபம், ஒரு சாபக்கட்டு, இல்லைன்னா ஒரு பொருளாதார நெருக்கடி, ஒரு குழந்தையின்மை, இல்லைன்னா என்ன சொல்கிறது திருமண தடை, அதை பற்றி நினச்சிட்டு அப்படியே ஐயோ தெய்வ ஐயோ 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 ஐயோன்னு சொல்லிட்டு அழுகிறீங்க, பாரப்படுறீங்க, பெருமூச்சு விடுறீங்க, பாரப்படுறீங்க. கடவுளை நினைக்கிற பெருமூச்சு விடும் பொழுது கடவுள் முன்னாடி பெருமூச்சு விடணும். புலம்பும் பொழுது கடவுள் நினைச்சு புலம்படும். அப்பதான் அது இரக்கத்தை கொணரும். சும்மா எல்லா இடங்களிலும் போயிட்டு எனக்கு இப்படி வந்துச்சு ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு புலம்பினா என்ன வரும்? ஆசீர்வாதம் வருமா? அந்த கண்ணீர் எங்கே போய் விழுகும்? என் கண்ணீர் எங்கே போய் விழுகும்? பே ஆஃப் பெங்காலில். எங்கே? பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சீயில், அரேபியன் கடலில். அப்புறம் இல்லை, அரேபியன் கடல், பே ஆஃப் பெங்கால், அப்புறம் ஏதோ கடலில் போய் விழுகும். அப்போ என்னுடைய கண்ணீர், என்னுடைய அழுக யார் முன்னாடி? இயேசுவின் முன்னாடி. என்னுடைய புலம்பல் யார் பெயரை சொல்லி? இயேசுவின் பெயரை சொல்லி. அப்போ புலம்பும் பொழுது, அழும் பொழுது சொல்ல வேண்டிய வார்த்தை இயேசுவே. இயேசுவே என்ற வார்த்தை சொல்லி அழும் பொழுது, புலம்பும் பொழுது அது மேலே போய் சேரும். இயேசுவே நினைச்சிட்டு அழும் பொழுது அந்த கண்ணீர் எங்கே விழுகும்? அது அங்கே கண்ணீர் எங்கே விழுகும்? அது எங்கே விழுகும் அந்த கண்ணீர்? நீ இயேசுவை நினைச்சு அழும் பொழுது அந்த கண்ணீர் எங்கே விழுகுது? முன்னால் வந்துடுற, அப்பதான் சரிப்பட்டு வரும். இயேசுவை நினைச்சிட்டு நீ அழும் பொழுது அந்த கண்ணீர் எங்கே விழுகும்? இயேசுவை நினைத்து அழுதவள் யார்? மதலேன் மரியம்மாளை விடு. இயேசுவை நினைச்சிட்டு மடியில் இயேசு கிறிஸ்துவனுடைய காயப்பட்ட உடலை விட்டு அழுது புலம்பியவர் யார் அழுதார்? திருமகன் ஏழையில் தொங்கிய போது சிலுவையின் அருகில் நின்றாள் வியாகுல தாய்மரி, பொறுமலும் வருத்தமும் பொங்கிட அங்கு துயருமவரது நெஞ்சை அந்தோ உடுருவீற்றாள். கூர்வாள் காணீர் தேவசுதனின் அன்பால் அன்னை பேரரும் ஆசி பெற்றவள் அன்று எத்துணை துயரமும் வருத்தமும் கொண்டாள். எத்துணை துயரமும் வருத்தமும் கொண்டாள். யாரை நினைச்சு துயரமும் வருத்தமும் கொண்டாள்? யாரை நினைத்து வியாகுலமாத துயரமும் வருத்தமும் கொண்டாள்? யாரை நினைச்சு? என் மகனே, என் செல்லம், என் ஆருயிரே, என் நண்பனே,
என் எல்லாமே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை இல்ல இந்த உலகில் துணை இயேசுவே. எல்லாம் நீதா, உன்னை நம்பிதான் நான் இருந்தேன், உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் உன்னை நம்பித்தான் நான் இருந்தேன், உன்னை நம்பித்தான் நான் வாழ்ந்தேன். இடையில சூசைப்பட போயிட்டாரு, எல்லாம் நீதா, எல்லாம் இயேசுவே, போயிட்டீங்கல்ல சொல்லிட்டு அவனை நினைச்சு, அவனோட பிறப்பை நினைச்சு, அவனோட அற்புதங்களை நினைச்சு, அவன் செய்த அதிசயங்களை நினைச்சு, அவனுடைய சிலுவை பயணத்தை நினைச்சு தேம்பி 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 அழுதான். அப்போ அந்த கண்ணீர் எங்க விழுந்துருச்சு? மடியில் கிடக்கிறா இயேசு கிறிஸ்துவின் காயங்கள்ல விழுந்துருச்சு. மடியில் யார் கிடக்கிறா? அப்போ யாரை நினைச்சு அழுதார்? அப்போ அழும் பொழுது யாரை மடியில் எடுத்து வைக்கணும்? காயப்பட்டவனே, காயப்பட்டவனே உன் மடியில் வைக்கணும். காயப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நீ மடியில் வைக்கணும். மடியில் வச்சுட்டு யாரை பார்க்கணும்? இயேசுவின் காயங்களை பார்க்கணும். யாரை நினைக்கணும்? வியாகுல மாதாவை நினைக்கணும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? இயேசுவே தாவீதின் குமாரனே, இயேசுவே தாவீதின் குமாரனே, வியாகுல மாதாவே என் மீது இரக்கமாயிரும் என்று அழுது புலம்பும் பொழுது கண்ணீர் எங்க விழுகும்? இயேசுவின் காயங்கள்ல. இயேசுவின் காயத்தில் என்ன உண்டு? இயேசுவின் காயத்தில் என்ன உண்டு? ரத்தம், ரத்தம், ரத்தம். The precious blood of Jesus Christ. இயேசுவின் காயத்தில் என்ன உண்டு? ரத்தம். ரத்தத்தில் விழுகும். ரத்தத்தில் விழுகும் பொழுது உன்னோட கண்ணீர் புனித கண்ணீர். இயேசுவின் ரத்தத்தில் உன் கண்ணீர் விழும் பொழுது அந்த கண்ணீர் என்ன கண்ணீர்? புனித கண்ணீர். அந்த கண்ணீர் எங்க விழுகும்? மண்ணில் விழுகும். அந்த மண்ணு புனித மண்ணு, அந்த கிச்சன் புனித கிச்சன். அப்போ நீ கிச்சன்ல சமைக்கும் பொழுது அழுகிறீங்க, வாழ்க்கையில் வருகின்ற துயரங்களை நினைச்சிட்டு யாரை நினைச்சிட்டு அழுகணும்? இயேசுவை நினைச்சிட்டு இருக்கணும். யாரோட சேர்ந்து அழுகணும்? வியாகுல மாதாவோட சேர்ந்து அழுகணும். அப்போ அந்த கண்ணீர் எங்க விழுகும்? இயேசு கிறிஸ்துவின் காயங்களில, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில. அப்போ சிறந்த முறையில் இயேசுவின் ரத்தம் யார்கிட்ட பரிந்து பேசுவாங்க? யார்கிட்ட பரிந்து பேசுவாங்க? எந்த வசனம்? எபிரேயர் 12:25. ஆபேலின் ரத்தத்தை விட இயேசுவின் ரத்தம் சிறந்த முறையில் எனக்காக யார் சந்நிதியில பரிந்து பேசுகிறது? யாரோட சந்நிதியில? தந்தையின் சந்நிதியில பரிந்து பேசும். அப்போ உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய துயரம், உன்னுடைய சங்கடம் எங்க போய் சேரணும்? இயேசு கிறிஸ்துவின் காயத்தில. எங்க போய் சேரணும்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில. அப்போ ரத்தம், இயேசுவின் ரத்தம் எனக்காக விண்ணக சந்நிதியில பரிந்து பேசும். ஆபேலின் ரத்தம் பழி வாங்க வேண்டும், பழி வாங்க வேண்டும். ஏனென்றால் நான் நீதிமானாக இருந்தேன், என் ரத்தம் சிந்தினார், என்னை கொலை செய்தார், அவனுக்கு பழி வரட்டும், அவன் சபிக்கப்படட்டும் என்று சபிப்பார். ஆனால் இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் என்ன செய்யுது? மன்னியும், மன்னியும். அவனுடைய பாவம், அவளுடைய பாவம் சீரியஸ் மேட்டர் எடுத்துக்காதே. தெரியாம செஞ்சாங்க, தகப்பனே ஜெயின் ஃபாதர் செய்தது மன்னியும், தகப்பனே இந்த மக்கள் அனைவரும் செய்தது மன்னியும். தெரியாம செஞ்சாங்க, அவங்கள சபிக்காதே, அவங்கள திட்டாதே, அவங்கள புறக்கணிக்காதே. இயேசுவின் ரத்தம் எனக்காக பரிந்து பேசும். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு என்ன கிடைக்கும்? இரக்கம். இரக்கத்தை மணிமுடியாக என் தலையின் மீது சூட்டப்படும். அப்ப இரக்கம் கிடைக்கிறதுக்கான ஈஸி டெக்னிக் இயேசுவின் ரத்தம் ஜெயம், 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 இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லிட்டு உன்னுடைய சங்கடங்களை, உன்னோட பொருளாதார நெருக்கடியை, உன்னோட வியாதியை நினைச்சு அழுது அழுது புலம்பும் பொழுது உன்னுடைய காயமும் இயேசுவினுடைய காயம் ஒன்று, உன்னுடைய கண்ணீரும் இயேசுவின் ரத்தம் ஒன்று, வியாகுல மாதாவினுடைய கண்ணீரும் உன் கண்ணீரும் ஒன்று. அப்போ உனக்கு இரக்கம் கிடைக்கும். காதில் விழுகுதே, விழுகுதே,
அதனால கண்ட இடத்துல போயிட்டு ஐயோ இப்படி நடந்துருச்சு உலகம் பூராக போய் சொல்லாத, இரக்கம் கிடைக்காது. சொல்ல வேண்டிய இடத்துல போய் சொல்லுங்க. இயேசுவின் இரத்தத்தோடு உன் கண்ணீர் சேரும், இயேசுவின் இரத்தத்தோடு உன் சங்கடம் சேரும், இயேசுவின் காயங்களோடு உன் துயரம் சேரும், வியாகுல மாதாவினுடைய இரத்த கண்ணீரோடு உன் சங்கடங்கள் சேரும். அப்பொழுது உனக்கு இரக்கம் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக பிரைஸ் தி லார்ட். சோகத்தூர்ல சாந்தம்மா என்ற ஒரு அம்மா அடிக்கடி தியானத்துக்கு வருவாங்க. சாந்தம்மா கிறிஸ்டியன் கிடையாது, இந்து. பேர் என்ன? சாந்தம்மா. முதல் சனிக்கிழமை இரவு ஜெபத்துக்கெல்லாம் வருவாங்க. சாந்தம்மா. சாந்தம்மாவுக்கு இயேசுவின் இரத்தத்தின் மீது அவ்வளோ பக்தி, இயேசுவின் இரத்தத்தின் மீது அவ்வளோ பக்தி. அதனால் அடிக்கடி இரவு ஜெபத்திற்கு பகல் ஜெபத்துக்கு அவெல்லாம் வருவாங்க. சாந்தம்மாவுக்கு கேன்சர், 4th ஸ்டேஜ் கேன்சர், பெங்களூர் கிட்வாய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டார். அப்போ சாந்தம்மா வராமல் இருந்தால் எங்களுக்கெல்லாம் சங்கடம் தான். சிவாடி என்ற கிராமம், அதாவது தர்மபுரியில் சிவாடி, ட்ரெயினில் போகிறவங்க தெரியும். தர்மபுரிக்கு முன்னால் ஒரு சின்ன ஸ்டேஷன் இருக்குது, சிவாடி. சிவாடி கிராமத்தில் இருந்தால் சாந்தம்மா வருவார். சாந்தம்மாவுக்கு இயேசுவின் ரத்தத்தின் மீது அவ்வளோ பக்தி தான். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். அப்போது கிட்வாய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறார். நாளைக்கு ஆப்ரேஷன். பைஸ்டாண்டராக நிற்கிறது மகன். பைஸ்டாண்டராக நிற்கிறது யார்? மகன். அப்போ நாளைக்கு ஆப்ரேஷனுக்கு முன்னால் பிளட் ஏற்றணும். உடம்பில் பிளட் இல்லை, பிளட் ஏற்றினா தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும், கேன்சர் ஆப்ரேஷனுக்கு. அப்போ ஆப்ரேஷனுக்கு முன்னால் பிளட் ஏற்றுறதுக்காக பிளட் பேங்கில் போட்டில் சாந்தம்மா என்ன பேர் எழுதிச்சு? சாந்தம்மா. ஆனால் இந்த அம்மா ஓவர் பக்தி கோளார். என்ன? யார் மீது? இயேசுவின் ரத்தத்தின் மீது ஓவர் பக்தி கோளார். அப்போது அன்றைக்கி காலங்காத்தாலையில் எந்திரிச்சோடனே, ஆண்டவரே நாளைக்கு நடக்கிற ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகுமோன்னு எனக்கு தெரியலை, ஆனால் ஒன்று, என்னோட உடம்பில் ஏற வேண்டிய ரத்தம் யாருடைய ரத்தம்? இயேசுவின் ரத்தம். என்னோட உடம்பில் ஏற வேண்டிய ரத்தம் இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லிட்டு இருந்தாங்க, ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. தேவனே தேவனே தேவனே, என்னோட நோய் ஒருவேளை ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகாமல் இருக்கலாம், நான் செத்து போகலாம், இருந்தாலும் பரவாயில்ல, என்னோட உடம்பில் ஏற வேண்டிய ரத்தம் என்னோட ரத்தம் தான். உன்னோட ரத்தம் ஏறினால் என்ன வரும்? வாழ்வு, நிலை வாழ்வு. இயேசுவின் ரத்தம் வந்தா 4 ஆசீர்வாதங்கள். 1 வாழ்வு, 2 நிலை வாழ்வு, 3 உயிர்ப்பு, 4 நான் உன்னோடு இணைந்திருப்பேன், நீ என்னோடு இணைந்திருப்பீங்க. 4 ஆசீர்வாதங்கள். என்னத்துக்கு? இயேசு கிறிஸ்துவின் உடலுக்கு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு 4 ஆசீர்வாதங்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு எத்தனை ஆசீர்வாதங்கள்? எதெல்லாம்? எதெல்லாம்? வாழ்வு, நிலை வாழ்வு, உயிர்ப்பு, அப்புறம் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பான், நீ கிறிஸ்துவோடு இணைந்திருப்பீங்க. பார்க்கலாம் அந்த வசனம். யோவான் நற்செய்தி 6:53. யோவான் 6:53. யோவான் 6:53. யோவான் 6:53. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மானிட மகனுடைய சதை உண்டு இரத்தத்தை குடித்தாலொழியா நீங்கள் என்னது? வாழ்வு. அப்ப மன்னக வாழ்வு அபிஷேகம் உள்ளதாக மாற வேண்டுமானால், சாபக்கட்டுகள் என் உடம்பை விட்டு நீங்க வேண்டுமானால், ஆண்டவருடைய இரக்கம் என் குடும்பத்தில் பொழிய வேண்டுமானால் நான் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவனுடைய சதை உண்ண வேண்டும், இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை குடிக்க வேண்டும். அப்போ இரத்தம் என்ன கொண்டு வரும்? வாழ்வு. என்ன வாழ்வு? மன்னக வாழ்வு. நிலை வாழ்வு 2வது. 1வது என்ன? மன்னக வாழ்வு. அதுக்கு வேற எங்காச்சும் அர்த்தம் இருக்கா? வேற ஏதாவது பொருள் இருக்கா? வேற ஏதாவது அர்த்தம் இருக்கா வாழ்வுக்கு? விடுதலை பயணம் 12:13. விடுதலை பயணம் 12:13. விடுதலை பயணம் 12வது அதிகாரம் 13வது இறை வார்த்தை. கொலை செய்யப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம் வீட்டின் வாசப்படியில பூசப்பட்டதுனால
கொல்லும் கொள்ளை நோய்கள் யாதும் இஸ்ரேல் மக்களுடைய குடும்பங்களில் வரவில்லை. இரத்தம் வாசப்படியின் இரு நிலைகளில் பூசினார்கள். இரத்தத்தால் அவர்கள் தங்களை புனிதப்படுத்தினார்கள். அதனால நோய்கள் யாதும் இஸ்ரேல் மக்கள் குடும்பங்களில் வரவில்லை. விடுதலை பயணம் 12:13. அப்ப ரத்தம் இருந்தா என்ன ஆகும்? ரத்தம் இருந்தா வாழ்வு. நோய் இல்ல, சாபம் இல்ல, கட்டு இல்ல, துயரம் இல்ல. காதல விழுகுது விழுகணும். ரத்தம் இருந்தால் வாழ்வு. ரத்தம் இருந்தால் வாழ்வு. சாவெல்லாம் எங்க? சாவெல்லாம் எங்க? சாவு எங்க? எகிப்தில. சாவு எங்க? எகிப்தில. எதிரிகள் வீட்டில், பொல்லாதவர்கள் வீட்டில். என்னோட ரத்தம், என்னோட வீடு எதனால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது? ரத்தத்தினால். இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் எந்த தீங்கும். இயேசுவின் இரத்தம் என் மேலே நெருங்காது, சாத்தான் பாசமாய் சிலுவையில் பாவத்தை இரத்த கோட்டைக்குள்ளே. അപ്പം இரத்த கோட்டைக்குள்ளே நீ நுழைந்தால் உனக்கு வாழ்வு. இரத்த கோட்டைக்கு வெளியே போனா அவ்வளவுதான், சாவு. மர்கயா. என்னது? மர்கயா. இரத்த கோட்டைக்கு வெளியே போனா மர்கயா. இயேசுவின் இரத்தத்துக்குள்ளே நுழைஞ்சால் உனக்கு வாழ்வு. அதுதான் வாழ்வு. ரெண்டாவது என்ன? நிலை. ரெண்டாவது நிலை வாழ்வு. நிலை வாழ்வு. விண்ணக வாழ்வு உனக்கு திறக்கப்படும். விண்ணகத்திற்கு உனக்கு ஏறி செல்லலாம். சிறந்த முறையில் எனக்காக பரிந்து பேசுகிறது இயேசுவின் இரத்தம். எபிரேயர் 9:14. எபிரேயர் 9:14. புக் ஆஃப் ஹீப்ரூஸ் சாப்டர் 9:14. எபிரேயர் 9:14. கிடைக்கல? ஆனால் கிறிஸ்துவின் இரத்தம் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்து செல்லும். சாவுக்கு அழைத்து செல்லும் நம்மனச்சான்றே எத்தனை மிகுதியாக தூய்மைப்படுத்துகிறது. அப்ப நம்மை தூய்மைப்படுத்தி கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து, அடிமத்தினங்களிலிருந்து தூய்மைப்படுத்தி நம் மனச்சான்றே பரிசுத்தமாக மாற்றி விண்ணகத்திற்கு ஏறி செல்ல உதவுவது யாருடைய ரத்தம்? 1 பேதுரு 1:18. தந்தைகள் வழியாக வந்தா வீணான நடத்தியிலிருந்து உங்களை விடுவிக்க கொடுத்த விலை என்னவென்று தெரியுமா? அது பொன்னும் வெள்ளியும் போன்றது அல்ல, மாறாக மாசு மறவற்ற ஆட்டுக்குட்டியின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். அப்பம் பாவக்கட்டுகள், சாபக்கட்டுகள் தந்தையர்கள் வழியாக வந்தா வீணான நடத்தை, தந்தையர்கள் வழியாக வந்த சாபம், என்னோட பாவம் வழியாக வந்த சாபம், என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்த கட்டுகள் எல்லாம் உடைத்து நிலை வாழ்வு, நிலையான அபிஷேகம் எனக்கு பெற்று தருவது என்ன? இயேசுவின் இரத்தம். 7வது அதிகாரம் திருவெளிப்பாடு 7:13. திருவெளிப்பாடு 7:13. மூப்பர்களுள் ஒருவர் என்னை பார்த்து, இவர்கள் யார்? 7:13. திருவெளிப்பாடு 7:13. மூப்பர்கள் ஒருவர் என்னை பார்த்து, இவர்கள் யார்? தங்களுடைய தொங்கல் ஆடைகளே ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். இவர்கள் எங்கிருந்து வந்தவர்கள்? இவர்கள் தான் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் தங்களுடைய தொங்கல் ஆடைகளை கழுகி புனிதப்படுத்தியவர்கள். அப்போ தொங்கல் ஆடைகளை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவி புனிதப்படுத்தினால் எங்க போயிருவீங்க? விண்ணகத்திற்கு. நிலை வாழ்வு. விண்ணகத்தில் இருக்கிற புனிதர்களை பார்த்து தூதன் கேட்கிறாங்க, இவங்க யார்? எங்கிருந்து வந்தவர்கள்? இவர்கள் தான் ஆட்டுக்குட்டியின். பாவ சங்கீதனம் செய்யறதுக்கு யாராவது இருந்தா ஃபாதர்ஸ் வெயிட் பண்றாங்க. பாவ சங்கீதனம் செய்யறதுக்கு யாராவது இருந்தா அருட்தந்தையர்கள் வெயிட் செய்கிறாங்க. போலாம், போய் பாவ சங்கீதனம் செஞ்சுட்டு வரலாம். பாவ சங்கீதனம் செய்யாத யாராவது இருந்தா பாவ சங்கீதனத்துக்காக அருட்தந்தையர்கள் பாவ சங்கீதன தொட்டியில வெயிட் பண்ணுகிறார்கள்.
பிரைஸ் தி லார்ட். சத்தமாக பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. യേശുവേ நன்றி, യേശുവേ தோத்திரம். അപ്പം சாவிலிருந்து நம்மை விடுவித்து நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்லுறது என்னது? இவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் தங்களது தொங்கல் ஆடைகளை தூய்மைப்படுத்தி கொண்டார்கள். இரத்தத்தினால தான் இவர்கள் விண்ணகத்திற்கு ஏறி வந்தார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டால் விண்ணகம் உறுதி. விண்ணகம் உறுதி. வாழ்வு, நிலை வாழ்வு. மூணாவது என்னது? உயிர்ப்பு. மூணாவது என்னது? உயிர்ப்பு. நாலாவது என்னது? என்னோடு இணைந்திருப்பீர்கள். என்னோட இரத்தத்தை குடித்தால், இந்த அப்பத்தை உண்டால் நீங்கள் என்னோடு இணைந்திருப்பீர்கள், நானும் உங்களோடு. அப்போ அப்பா மகனும் சேர்ந்திருக்கிற மாதிரி ஒருபோதும் கடவுள் நம்மை விட்டு விலக மாட்டார். எப்போ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தோடு நீ இணைந்திருந்தால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பருகினால், அப்போ கிறிஸ்துவின் இரத்தம் 4 ஆசீர்வாதங்கள் நமக்கு பெற்றுத்தருகிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தோடு இணைக்கப்பட்டால் உனக்கு மண்ணக வாழ்க்கை இரக்கத்தின் வாழ்க்கை, விண்ணக வாழ்க்கையில் உனக்கு இரக்கம் கிடைக்கும். இந்த மண்ணக வாழ்க்கையின் இறுதியில் நீ உயிர் தெழுவீங்க. நீ இந்த மண்ணக வாழ்க்கையில் வாழும் பொழுது கிறிஸ்து உன் கூட இருப்பார். த ஹோலி பிரசன்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். நீ எங்கே போனாலும் கிறிஸ்து உனக்கு துணை வருவார். அப்போ கிறிஸ்துவின் இரக்கம் கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவனோட உடலை உண்ண வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பருக வேண்டும். அப்பொழுது உனக்கு கடவுளின் இரக்கம் வழங்கப்படும். நீ சாந்தம்மா பற்றி பேசுவோம். சாந்தம்மா ஏசப்பா கிட்ட ஜெபிச்சாங்க. இயேசுவின் ரத்தம் இன்னைக்கு என்னோட உடம்பில் ஏற வேண்டிய ரத்தம் யாரோடது? இயேசுவின் ரத்தம் ஏறணும் என்று சொல்லிட்டு ஜெபிச்சாங்க. ஜெபிச்சு மாலையில் சாயங்காலம் பேசாத பச்சை சாரியம்மா பேசாத. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே நன்றி, இயேசுவே தோத்திரம், இயேசுவே தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ 4 மணிக்கு ரத்தம் ஏற்றணும் அடுத்த நாள் ஆப்ரேஷனுக்கு. அப்போ நர்ஸு பிளட் பேங்கிலிருந்து ரத்தம் எடுத்துகிட்டு வந்தார். ரத்தத்தினுடைய போட்டில் பைஸ்டாண்டராக யார் நிற்கிறாங்க? சாந்தம்மாவனுடைய மகன் நிற்கிறாங்க. சாந்தம்மாவனோட மகன். இந்த அம்மா காலையில் நினைச்சுப்பிச்சாங்க, எந்த உடம்பில் ஏற வேண்டிய ரத்தம் யாரோட ரத்தம்? இயேசுவின் ரத்தம். அது ஜெபிச்சு 4 மணிக்கு ரத்தம் ஏற்றுறதுக்காக பிளட் பேங்கிலேருந்து பிளட் போட்டில் எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு மாட்டிட்டாங்க. இல்லை இப்படி ஒரு இது இருக்குல்ல, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? என்னமோ ஒரு பொருள், ஒரு கம்பி இப்படி நிற்கும்ல, அதில் மாட்டிட்டாங்க. அது ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியாது, அதனோட பேரெல்லாம் எனக்கு அது தெரியாது. அப்போ அந்த கம்பியில் மாட்டிட்டாங்க. அப்போ சாந்தம் அவனோட மகன் பக்கம் நிற்கிறாங்க. மகன் பார்த்த பொழுது இந்த பிளட்டு போட்டில் என்ன பேர் எழுதியிருக்குது? என்ன பேர் எழுதிருக்குது? சாந்தமாவா ஏசப்பாவா? சாந்தமானு தானே எழுதணும். ஆனால் அதில் பேரில் ஜீசஸ் என்று பெயர் எழுதியிருந்தது. என்னடா இது? அப்போ இவனுக்கு பயம், இது வேற யாருடைய பேர் எழுதி வச்சிருக்குது, என் அம்மா பேர் சாந்தமா தானே. உடனே ஓடி பிளட் பேங்குக்கு ஓடி போயிட்டு, என்ன சிஸ்டர் மாற்றி ரத்தம் போட்டிங்களா? சிஸ்டர் ஓடி வந்தாங்க பிளட் பேங்கில் இருந்து. சிஸ்டர் ஓடி வந்துட்டு பார்த்தா ஏசுன்னு போட்டுருக்குது. இது என்னது? சாந்தமா படுத்துட்டு சிரிச்சுட்டே இருக்காள். சாந்தமாவுக்கு தெரியும், காலங்காத்தாலையில் என்னோட உடம்பில் ஏற வேண்டிய ரத்தம் இயேசுவின் ரத்தமாக மாறணும்னு சொல்லிட்டு இந்த கிராமத்தம்மா அழுது புலம்பி ஜெபித்துக் கொண்டிருந்தார். இயேசு வந்துட்டு சாந்தமான பேர் டிலீட் பண்ணிட்டு இயேசு என்று எழுதினார். அப்போ இந்த நேசமா ஓடி போயிட்டு, ஐயோ பிளட் மாத்திட்டோமே, அது அப்படியே ஆஃப் பண்ணி வச்சாங்க. ரத்தம் ஏறதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஓடி போயிட்டு பிளட் பேங்கில் செக் பண்ணுறாங்க. எங்கே? சாந்தம்மா நீ எங்கே? இல்லை என்ன பாட்டு? என் நண்பே நீ எங்கே? தெரியல அந்த பாட்டு. காதலன் காதலியை தேடுறதா? காதலன் காதலியை தேடி நடக்கும்போது பாடுற பாட்டு தான். என் நண்பே நீ எங்கே? எங்கே இருக்கு? எங்கேயும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
യേശുവേ നന്ദി, യേശുവേ നന്ദി. യേശുവിൻ്റെ രക്തം ജയം, യേശുവിൻ്റെ രക്തം ജയം, യേശുവിൻ്റെ രക്തം ജയം. தேடி நடந்தா ரத்தம் கிடைக்கல. அப்போ சாந்தமாக சொன்னாங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், அந்த ரத்தம் ஆன் பண்ணிடு. ஓகேதா, ஓகேதா, அதே ரத்தம் தான். என்னாச்சுன்னு கேட்டால், அந்த அம்மாவனோட நெக்ஸ்ட் நாள், அடுத்து 2 நாள் முடிகிற ஆப்ரேஷன் சக்ஸஸ், நல்லா இருந்துச்சு, குணம் பெற்றாள். இயேசுவின் ரத்தம் உன்னை குணப்படுத்துகின்ற ரத்தம் தான். இயேசுவின் ரத்தம் உன்னை புனிதப்படுத்துகின்ற ரத்தம் தான். கடவுளின் இரக்கம் உனக்கு கிடைக்கிறதுக்காக பரிந்து பேசுகிறது இயேசுவின் உயர் மதிப்புள்ள இரத்தம். இயேசுவின் உயர் மதிப்புள்ள இரத்தம். பழி வேண்டாம், சாபம் வேண்டாம், நோய் வேண்டாம், பொருளாதார நெருக்கடி வேண்டாம், திருமணத்தடை வேண்டாம், குடும்பத்தில் சமாதானம் உருவாகட்டும் என்று சிறந்த முறையில் விண்ணக தேவனிடம் பரிந்து பேசி என் குடும்பத்திற்கு பேரன்பையும் இரக்கத்தையும் இறக்கி கொண்டு வருகின்ற முதல் இன்ஸ்ட்ருமெண்ட் கருவிதா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அப்படின்னு என்ன செய்யணும்? ஒரு பிரச்சனை வந்தால் என்ன செய்யணும்? இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். 2019 நவம்பர் மாதம் ஃபஸ்ட் வீக் தியானத்துக்கு தஞ்சாவூரிலிருந்து ஒரு அம்மா தியானத்துக்கு கடந்து வந்தாங்க. 17 ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லை. இந்து அம்மா தான். 17 years குழந்தை பாக்கியம் இல்லை. இந்து அம்மா சோகத்திற்கு போனா கடவுளின் இரக்கம் குழந்தையாக வரும் என்று நம்பினாள், ஏங்கினாள். முதல் வாரம் தியானத்தில் கலந்து கொண்டாள். ஆண்டவரே, 17 ஆண்டுகளாக மானக்கேடு, வெக்கக்கேடு. இல்லை, பழைய சினிமா பாட்டு இருக்கு. அண்ணே அண்ணே சிப்பா அண்ணே, நம்ம ஊர் நல்ல ஊர், இப்போ ரொம்ப கெட்டு போச்சண்ணே. அது சொன்னா நாணக்கேடு, சொல்லாட்டி வெக்கக்கேடு. நாணக்கேடு, வெக்கக்கேடு. 17 ஆண்டுகளாக மானக்கேடு, வெக்கக்கேடு. சமூகத்துக்கு முன்னாடி குழந்தை இல்லை. 17 years சாபம் சுமக்கிறவள், வெக்கக்கேடு. இந்த அம்மா கேள்விப்பட்டாங்க சோகத்தூருக்கு போனால் குழந்தைய கிடைச்சிரும்னு சொல்லிட்டு. இந்த அம்மா வந்தாங்க 2019 நவம்பர் மாதத்தில் தியானத்தில் கலந்துக்கிறதுக்காக நம்பிக்கையோடு வந்தாள். தியானத்தில் கலந்து கொண்டு கவுன்சிலர்ஸ் யாரோ சொல்லி கொடுத்தாங்க, 33 நாள் 33 முறை விசுவாச பிரமாணம் சொல்லணும். அதுக்கப்புறம் மந்திரிச்ச உப்பு தண்ணியில் கரைக்கும் பொழுது என்ன சொல்லணும்? இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று பாடிட்டு என்ன செய்யணும்? உப்பு தண்ணியில் கரைக்கணும். தண்ணியில் கரைச்சிட்டு குடிக்கணும். குடித்தா குழந்தை பிறக்கும். Praise the Lord. Hallelujah. இயேசுவே நன்றி, இயேசுவே தோத்திரம். ஹல்லேலூயா. விசுவாச பிரமாணம், நம்பிக்கையோடு விசுவாச பிரமாணம். நான் நம்புகிறேன் இயேசுவின் ரத்தம் தண்ணீரில் உப்பு கலந்து இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று அதை நம்பி நம்பிக்கை அறிக்கை 33 சொல்லி இதை நம்புறேன்னு சொல்லிட்டு குடிச்சா என்ன வரும்? குழந்தை வரும்னு சொன்னாங்களா? நம்பிக்கையோடு போனா இந்த அம்மா நார்மலாக 33 நாள் நம்பிக்கை அறிக்கை சொன்னாங்க. உப்பு தண்ணியில் கரைச்சாங்க. அது குடிக்கும் பொழுது இது இயேசுவின் ரத்தம் தான் என்று நினச்சி குடித்தாங்க. நார்மலாக அவங்க குடும்ப வாழ்க்கை, அவங்களுடைய தாம்பத்திய உறவில் அவங்க ஒன்று சேர்ந்தாங்க. இந்த நாட்களில் 17 ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் அந்த அம்மா பிப்ரவரி மாதத்தில் கொரோனா காலகட்டத்தில் பிப்ரவரி மாதத்தில் எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. ஃபாதர், என்னம்மா எனக்கு குழந்தை உருவாயிடுச்சு. எனக்கு என்ன வந்துச்சு? குழந்தை. எதனால்? நம்பிக்கையோடு இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி
மந்திரிச்சு உப்பு தண்ணியில் கரைச்சி குடிச்சிட்டோம். 17 ஆண்டுகளாக குழந்தை இல்லாம எனக்கு கடவுள் குழந்தை பாக்கியத்தை தந்து ஆசீர்வதித்தார். அப்போ உன் சாபக்கட்டுகள், உன் குழந்தையின்மை, உன் உடலின் வியாதிகள் எதனால விலகும்? அப்ப கடவுளின் இரக்கம் மணிமுடியாக உன் தலையின் மீது, உன் குடும்பத்தின் மீது கடந்து வரும். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். டைம் ஆகும்போது சொல்லணும், இல்லைன்னா நான் அப்படி போயிட்டே இருப்பேன். கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்தால் கண்ட்ரோல் கிடைக்காது. இல்லை கண்ட்ரோல் மாதாகிட்ட வேண்டிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. உன்னோட தான் டியூட்டி கரெக்ட் டைமில் சொல்ல வேண்டியது. அப்போ கடவுளின் இரக்கம் கிடைக்கிறதுக்கான 1வது வழி நான் சொல்லி முடிச்சிட்டேன். 2 வழிகள் சொல்லி முடிச்சிட்டேன். ஒன்று புலம்பல், அழுக. 2வது இயேசுவின் இரத்தம். 3வது விஷயம் கடவுளின் இரக்கம் கிடைக்கிறதுக்கான 3வது விஷயம் என்றால் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். 3வது விஷயம் என்பது பாவத்தை ஏற்றுக்கொண்டு அறிக்கையிட்டால் கடவுளின் இரக்கம் உனக்கு வந்து சேரும். 3வது என்னது? பாவத்தை அறிக்கையிட்டு அது ஒப்புக்கொண்டால் உனக்கு என்ன கிடைக்கும்? கடவுளுடைய இரக்கம். இங்கே வசனம் நீதிமொழிகள் 28:13. நீதிமொழிகள் 28:13. நீதிமொழிகள் 28:13. நீதிமொழிகள் 28:13. தம் குற்றப்பழிகளே மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது, அதை ஒப்புக்கொண்டு விட்டு விடுகிறவன் கடவுளின் இரக்கத்தை பெறுவார். அப்போ இரக்கத்தை கிடைக்கிறதுக்கான 3வது வழி என்ன? 3வது வழி பாவத்தை பற்றி அழுது புலம்புறது. நான் பாவி, நான் பாவி, நான் பாவி. பாவத்தை ஒப்புக்கொண்டு விட்டு விடுகிறவன் கடவுளின் இரக்கத்தை பெறுவார். பாவத்தை பற்றி நியாயப்படுத்துகிறவன் என்ன செய்வார்? அது என்ன வாசிக்கப்பட்டது? பாவத்தை விட்டு விடாதவன் நியாயப்படுத்துகிறவன் ஆசீர்வதிக்கப்பட மாட்டார். ஆனால் பாவத்தை ஒப்புக்கொண்டு விட்டு விடுகிறவன் கடவுளுடைய இரக்கத்தை பெறுவார். அப்போ கடவுள் என் வாழ்க்கையில இரக்கத்தையும் அபிஷேகத்தையும் மணிமுடியாக எனக்கு சூட்ட வேண்டுமானால், நான் கடவுளுக்கு உகந்த மகனாக மகளாக மாற வேண்டுமானால் என் பாவத்தை நான் அறிக்கையிட வேண்டும், என் பாவத்தை நான் எடுத்து சொல்ல வேண்டும். அப்போ கடவுளுடைய இரக்கம் என் வாழ்க்கையில் கடந்து வரும். ஒரு 6 வருஷங்களுக்கு முன்னாலே தான், ஒரு 5-8 வருஷங்களுக்கு முன்னாலே தான் நமது குழந்தை இயேசு கத்தீட்ரல் சர்ச்சு சேலம் குழந்தை இயேசு கத்தீட்ரல் சர்ச்சில் ஒரு அம்மா அப்பா 2 பேரும் தியானிக்க வந்தாங்க. இரவு ஜெபத்துக்கு கலந்துக்க வந்தாங்க. மகள் நோய்வாய்ப்பட்டு மகள் ஹாஸ்பிட்டலில், அப்பா அம்மா தியானிக்க வந்திருக்கிறாங்க குழந்தை இயேசு சர்ச்சில், கத்தீட்ரல் சர்ச்சில். காரணம் என்ன? மகளுடைய நோய் நீங்கணுங்கிறதுக்காக. அப்பா அம்மா வந்துட்டு என்ன சொல்கிறது, இரவு ஜெபத்தில் கலந்துக்கிட்டு நல்ல பாவறிக்கை செய்தாங்க. என்னத்துக்கு? மகளோடைய நோய் நீங்கணுங்கிறதுக்காக அப்பா அம்மா தியானத்தில் கலந்துக்கிட்டு நல்ல பாவறிக்கை செஞ்சாங்க. அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டாக்டர்கிட்ட அப்பா அம்மா வந்துட்டு அடம்பிடிக்கிறாங்க, மறுபடியும் செக் பண்ணணும், ஃபுல் பாடி செக் பண்ணணும். அப்போ டாக்டர் சொன்னார், தேவையில்லை, 2 நாளுக்கு முன்னால் தான் செக் பண்ணிட்டோம், எதுக்கு வீண் செலவு, இன்றைக்கி ஆப்ரேஷன் செஞ்சிடலாம், வேணாம் ஆப்ரேஷன் செய்ய வேணாம், செக் பண்ணு.
மறுபடியும் செக் பண்ணு. 2 நாள் முன்னால் தானே செக் பண்ணினோம். பெற்றோர்கள் விடலை, செக் பண்ணுங்க. ஆட்டம் பிடிச்சதுனால தொல்லை தாங்க முடியாமல் இருக்கிறதுனால டாக்டர் மறுபடியும் ஃபுல் பாடி செக் பண்ணிட்டார். செக் பண்ணும் பொழுது தெரிய வந்தது கேன்சர்னுடைய எல்லா அறிகுறிகளும் என்னது சொல்றது வயிறை விட்டு நீங்கிருச்சு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கடவுள் ஒரு தாய் தகப்பன் மகளுக்கு பாவசங்கீதனம் செய்ய முடியல. ஒரு தாய் தகப்பன் நைட் பிரேயரில் கலந்துக்கிட்டு கடந்த கால பாவங்கள் அறிக்கிட்டு இயேசுவே இரக்கமாயிரும் என்று பாவத்தை அறிக்கிட்டு பாவ சங்கீதனம் செய்ததனால மகள் நோயிலிருந்து விடுவிக்கப்பட்டால், பாவத்தின் கட்டுகள் பாவம் அறிக்கையிட்டால், பாவ சங்கீதனம் செய்தால் உன் குடும்பத்தின் மீது என்ன வரும்? இரக்கம் வரும். என்ன வரும்? இரக்கம். அப்போ பாவ சங்கீதனம் செய்தால் இரக்கம், பாவத்தை அறிக்கையிட்டால் இரக்கம், பாவத்தை ஒப்புக்கொண்டால் இரக்கம். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, இயேசுவே நன்றி. രഞ്ജിത്ത് കുമാർ என்ற தம்பி திண்டுக்கல்லிருந்து தியானிக்க வந்தார். பயங்கர இடுப்பு வலி, பயங்கர இடுப்பு வலி. தம்பி திண்டுக்கல்லில் இருந்தா தியானத்துக்கு வந்தா, பயங்கர இடுப்பு வலி, 4 ஆண்டுகளாக இடுப்பு வலி. தியான இல்லத்துக்கு வந்துட்டு அப்போ குமிய முடியாது, டான்ஸ் ஆட முடியாது, கரங்கள் உயர்த்த முடியாது, நிறைய பிரச்சனைங்க. லாஸ்ட்டு 2வது நாள் பாவசங்கீதன தொட்டியில் உள்ளம் நொறுங்கி நல்ல பாவாரிக்கை செய்தார். 4 வருஷமாக இருந்த இடுப்பு வலியிலிருந்து கடவுள் அந்த மகனை குணப்படுத்தினார். அவன் தியானம் முடிச்சு போகும்பொழுது கார்மல் மாதா சந்நிதியில் எக்ஸசைஸ் பண்ணி காமிச்சிட்டா. ஃபாதர் இப்போ தானே ஓகே தான், எக்ஸசைஸ் பண்ணி காமிச்சிட்டா, எக்ஸசைஸ் பண்ணிட்டா. திண்டுக்கல்லிருந்து வந்த தம்பி 4 ஆண்டுகளாக இடுப்பு வலி இருக்கிறவன் பாவ சங்கீதனம் செய்து கடவுளோட ஒப்புரவான பிறகு நீண்ட காலமாக அவனுக்கு இருந்த இடுப்பு வலி அவனை விட்டு நீங்கும்படியாக கடவுள் செய்தார். ஜோஷுவா புத்தகம் 3வது அதிகாரம் 5, யோசுவா 3:5. இன்று நீங்கள் உங்களை புனிதப்படுத்திக் கொண்டால் நாளை கடவுள் உங்கள் வாழ்க்கையில வியத்தகு செயல்கள் செய்வார். இன்று நீங்கள் உங்களை புனிதப்படுத்துங்கள். யோசுவா 3:5. யோசுவா மக்களிடம் உங்களை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள், நாளை ஆண்டவர் உங்களிடையே வியத்தகு செயல்கள். அப்போ நீ பாவத்தை அறிக்கிட்டு உன்னை புனிதப்படுத்தினால் நாளை கடவுள் உங்கள் வாழ்க்கையில வியத்தகு செயல்கள் செய்வார். அப்போ கடவுளின் இரக்கத்தை பெறுவதற்கு என்ன செய்யணும்? நான் பாவி என்று அறிக்கையிடணும், பாவத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும், அந்த ஆண்டவருடைய திருசந்நிதியில அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுது கடவுளுடைய இரக்கம் உன் வாழ்க்கையில கடவுள் பொழிந்து உன்னை ஆசீர்வதிப்பார். மத்திய நற்செய்தி 9வது அதிகாரம், மத்திய நற்செய்தி 9வது அதிகாரம் 1வது இறைவார்த்தை. மத்திய நற்செய்தி 9வது அதிகாரம் 1வது இறைவார்த்தை. இயேசு படகேறி மறுகரைக்கு சென்றார், சொந்த நகரை அடைந்தார். அப்போது சிலர் முடக்குவாதம் உடையவரை ஒருவரே கட்டில் கிடத்தி கொண்டு வந்தனர். இயேசு அவரிடம் நம்பிக்கை கண்டு முடக்குவாதம் உடையவரை நோக்கி, மகனே துணிவோடு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. சொல்லுங்க, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுனால அவன் எந்திரிச்சு நடந்தார். பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் நோய்கள் நீங்கும், பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் சோகங்கள் நீங்கும், பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் தெய்வீக அன்பு, தெய்வீக இரக்கம் உன் குடும்பத்தின் மீது வரும். பாவம் சாபங்கள் கொணரும். பாவம் அறிக்கையிடும் பொழுது கடவுளுடைய அன்பு இரக்கம் உன் வாழ்க்கையில கடந்து வரும். கரங்களை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட், இடது உயர்த்தி பிரைஸ் தி லார்ட், கரங்களை அசைத்து பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. டைம் ஆயிடுச்சா? சொல்லுங்க, எழுதி காமிக்கணுமா?
1:15 லஞ்ச் பிரேக். 5 மினிட்டுக்குள்ளே முடிச்சிடுறேன். 5 மினிட் முடிச்சா கரெக்ட் ஆகும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான்காவது, கடவுள் இரக்கத்தை பெறுவதற்காக செய்ய வேண்டிய 4வது விஷயம் கீழ்ப்படிதல். என்னது? கீழ்ப்படிதல். கீழ்ப்படிந்தால் ஆண்டவருடைய இரக்கத்தை உனக்கு பெறலாம். கீழ்ப்படிந்தால் ஒபீடியன்ஸ். என்னது? ஒபீடியன்ஸ். கீழ்ப்படிதல் வழியாக ஆண்டவருடைய இரக்கத்தை பெறலாம். இது சொல்லும் பொழுது பேதுருவை தியானிக்கணும். பேதுருவை தியானிக்கணும். யாரே? பீட்டர். பேதுரு கீழ்ப்படிந்தார், இறைவார்த்தை கேட்டார், அது கேட்டார் போல செய்தார். யாரு? பேதுரு யாரு? முதல் திருத்தந்தை. பேதுரு யாரு? ராயப்பர் யாரு? பேதுரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. லூக்கா நற்செய்தியில உடனே பைபிளில் இருக்க வேண்டாம், என்னோட முகத்தை மட்டும் பாருங்க. லூக்கா நற்செய்தியில 5வது அதிகாரத்தில் அப்போஸ்தலர்கள் படகில் மீன் பிடித்து கொண்டிருந்தார்கள், கடலில் மீன் பிடித்து கொண்டிருந்தார்கள். இரவு முழுவதும் மீன் பிடிச்சாங்க, மீன் ஒன்றும் கிடைக்கல. அடுத்த நாள் காலையில் யார் வந்தார்? இயேசு கிறிஸ்து வந்தார். கிறிஸ்து வந்துட்டு என்ன செய்தார்? வலை வீசுன்னு சொன்னாங்களா? உடனே என்ன செஞ்சார் கிறிஸ்து? கிடைக்கலன்னு கேட்டாங்களா? இல்லை, அது ஒன்றும் ஆகலை. கிறிஸ்து என்ன செஞ்ச சொல்கிறேன். கிறிஸ்து என்ன செஞ்சு சொல்கிறேன், அவங்க தோல்வி அடைந்த படகு இங்கே கொண்டான்னு சொன்னாங்க. அவங்க மீன் பிடிச்ச படகு இருக்குல்ல, அவங்களுடைய தோல்வியின் கண்ணீர் விழுந்த படகு, வியர்வை விழுந்த படகு, காயப்பட்ட படகு இல்லையா? அந்த படகு இல்லையா? நேற்றுக்கு இரவு முழுவதும் வலை வீசினாங்க, நெஞ்சு உடஞ்சிருச்சு, வியர்வை கண்ணீர். அந்த படகு கொண்டா இங்கே கொண்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சா? அவர்கள் தோல்வி அடைந்த படகில் அமர்ந்தார். எங்கே அமர்ந்தார்? அவர்கள் தோல்வி அடைந்த படகில் இயேசு அமர்ந்தார். அவர்களுடைய கண்ணீர் விழுந்த படகில் இயேசு அமர்ந்தார். அவர்களுடைய வியர்வை விழுந்த அந்த இடத்தில் இயேசு அமர்ந்தார். அந்த சாபம் தேங்கி நின்ற படகில் இயேசு அமர்ந்தார். அப்போ குடும்பத்தின் சாபக்கட்டு நீங்க வேண்டும் என்பதால் நீ என்ன செய்யணும்? நீ தோல்வி அடைந்த இடத்திற்கு யாரை கொண்டு வரணும்? இயேசுவே, சீக்கிரமா ஏசப்பா சொல்லிட்டு யாரை கூப்பிடணும்? தோல்வி அடைந்த படகில், உன் கண்ணீர் விழுந்த படகில், உன் வியர்வை விழுந்த படகில் இயேசு அமர வைக்கணும். அப்ப இயேசு அந்த படகில் அமர்ந்தார். அப்போஸ்தலர்கள் எங்கே? இயேசு நின்ற கரையில. அப்போஸ்தலர்கள் எங்கே? இயேசு நின்ற கரையில. இனி இயேசு அந்த பக்கம் திரும்பி நின்றுட்டு இறைவார்த்தை சொல்ல ஆரம்பிச்சாங்க. என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க? இறைவார்த்தை. பேதுரு என்ன செய்தார்? உற்று பார்த்துட்டு இருந்தாங்க. யாரோட முகத்தை உற்று பார்த்துருந்தாங்க? இயேசுவின் முகத்தை. அப்போ சாபக்கட்டுகள் உடையணுங்கிறதுக்கு என்ன செய்யணும்? இயேசுவின் முகத்தை பார்த்துட்டே இருக்கணும். இல்ல, பழைய ஒரு சினிமா பாட்டு இருக்கு, தண்ணீரில் முகம் பார்க்கும் ஆகாயமே. எங்கே முகம் பார்க்கறது? தண்ணீரில் முகம் பார்க்கும் ஆகாயமே. ஆகாயம் எங்க முகம் பார்ப்பாங்க? தண்ணீர்ல தான். தெரியலையா? அப்ப நான் முகம் எங்க பார்க்கணும்? இயேசுவில் முகம் பார்க்கும் கிறிஸ்தவனே. கிறிஸ்தவன் எங்க முகம் பார்க்கணும்? இயேசுவின் முகம் பார்த்தால் உனக்கு கண்களுக்கு ஒளி, முகத்தில் புன்னகை வரும், கண்கள் ஒளி வரும், அபிஷேகம் வரும், தோல்வி போகும், வெற்றி வரும், வெற்றி மேல் வெற்றி வரும். எங்க? யாரை பார்த்தா? அப்ப தோல்வி அடைந்தா நீ யாரை பார்த்துட்டு இருக்கணும்? கண்ணை சிந்துகின்ற நீ யாரை பார்த்துட்டு இருக்கணும்? இயேசுவை பார்த்துட்டு இருக்கணும். அப்போ பேதுரு என்ன செஞ்சுட்டு இருந்தா? யாரை பார்த்துட்டு இருந்தா? இயேசுவின் முகத்தை பார்த்து கொண்டிருந்தார். இப்படி பார்த்துட்டு இருந்தார். மற்ற மீனவர்கள்
வலை கழுகி கொண்டிருந்தனர், படகு கழுகி கொண்டிருந்தனர். அப்போ இப்படி உற்று பார்த்து இறைவார்த்தை கேட்டுக்கொண்டிருந்தார். இறைவார்த்தை கேட்டுக்கொண்டிருந்தார். இப்படி உற்று பார்த்து பிரைஸ் தி லார்ட், சத்தமாக பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறைவார்த்தை கேட்டுக்கொண்டிருந்தார். கேட்டுக்கொண்டிருந்த உடனே இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? சொன்னார், ஆழத்துக்கு போயிட்டு வலை வீசுங்க, ஆழத்துக்கு போயிட்டு வலை வீசுங்கன்னு சொன்னார். அப்போ இயேசு கிறிஸ்து பேதுரு என்ன பதில் சொன்னார்? ஆண்டவரே, நேற்று ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சோம், இருந்தாலும் எங்களுக்கு எதுவும் கிடைக்கல, இருந்தாலும் சொற்படியே, என்னது சொற்படியே, இங்கிலீஷ்ல இஃப் யூ சே சோ, இஃப் யூ சே சோ, நீ சொல்றதா இருந்தா செஞ்சிடற, சொற்படியே செஞ்சிடறேன்னு சொல்லிட்டு வலை வீசினா. என்ன கிடைச்சிச்சு? 153 மீன். நிறைய மீன் கிடைச்சிச்சு. கடவுள் முகத்தை உற்று பார்த்து கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் தோல்வி மாறும். கடவுளின் இரக்கம் உன் குடும்பத்தின் மீது, உன் தேசத்தின் மீது வரும். இது சொன்ன பிறகு இவ்வளவு அதிகம் மீன் கிடைச்ச உடனே பேதுரு என்ன சொன்னா? ஆண்டவரே, நான் பாவியான மனிதன், என்னை விட்டு போய்விடு, இந்த ஆசீர்வாதம் பெறுவதற்கு எனக்கு தகுதி இல்லை, நான் பாவியான மனிதன் ஆண்டவரே, நான் பாவியான மனிதன் ஆண்டவரே. அப்போ பாவியான மனிதன் என்று சொல்லிட்டு நெஞ்சில் என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே என்று அறிக்கையிட்டு இயேசுவின் திருமுகத்தை உற்று பார்த்து அவனுடைய வார்த்தைகளை காதால கேட்டு அவனை பார்த்து கொண்டிருந்தால் உனக்கு பேரன்பையும் மணிமுடிய இரக்கத்தையும் கடவுள் மணிமுடியாக சூட்டுவார். பிரைஸ் தி லார்ட். பத்தது பிரைஸ் தி லார்ட். இன்னும் சத்தமாக பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உன்னுடைய கண்ணீர் விழுந்த படகில, உன்னுடைய வியர்வு விளைந்த படகில, உன்னுடைய துயரம் நிறைந்த நெஞ்சில கடவுள் வரும் பொழுது, அவருடைய இறை வார்த்தையை கேட்கும் பொழுது, உன்னுடைய குடும்பத்தில் ஆண்டவருடைய 150 மீன்களாக, திருமண பாக்கியமாக, குழந்தை பாக்கியமாக, பொருளாதார செழிப்பாக கடந்து வரும். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறுத்தலாம்ல, டைம் ஆயிடுச்சு. 1:15 நிறுத்தணும், அப்போ தான் சாப்பாட முடியும். 4 காரியங்கள் சொன்னேன் கடவுள் இரக்கத்தை பெறுவதற்கு. இனி அதை ரிப்பீட் பண்ண மாட்டேன், டைம் இல்லாதனால. லாஸ்ட்டு, என் பாவங்களை அறிக்கிட்டு நல்ல பாவ அறிக்கை செய்தால் கடவுளின் இரக்கம், கடவுளின் வெற்றி என் குடும்பத்தின் மீது வந்து சேரும். உனக்கு நேரான ஆசீர்வாதம் கடவுள் உன்னோட குடும்பத்திற்கு உன் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தருவார். அதனால் இந்த எண்ணங்களோடு இன்று இந்த தெய்வீக திருப்பிலில் கலந்து கொண்டு ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய அன்புக்காக நாம் ஏங்குவோம், ஜெபிப்போம்.